ஐயோ இப்போ நீ இரு, நானே அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து நான் மறந்துட்டு உன்னை பார்த்த உடனே भाई भाई कैसे भाई अस्सलाम वालेकुम भाई कैसे भाई खैरियत क्या भाई घर में पूरा कैसे ही शुक्रिया भाई बहुत शुक्रिया भाई या भाई माउस की है कि हरिया माउस की डालो भाई அப்படின்னு கேட்கணும். ரொம்ப நல்லா சொல்றீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. நம்ம சொத்த சங்க டாலிங்க கஞ்சி கஜங்க ஜாகு ஜல் ஜல் ஜாப ஜா கஜங்க ஜாகு ஜல் ஜல் ஜாப ஜா. சாரி யுவரான. யாரமா பாத்துட்டு இருக்க? இல்ல என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியுமா? பேசினா பாடினாதான் அப்படியேப்பட்ட கஞ்சி குடிச்சே அப்படி ஆகணும். பாடலடி, இது ஒரு பக்திடி. ஏன் இப்ப ஐயப்ப சாமி கோயில் போறப்ப ஐயப்பா போட்டு பாடலையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. வரியா? பள்ளிவாசல் போறேன், கஞ்சி வாங்க, நொம்பு கஞ்சி. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு, ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. ஏய், அந்தந்த நேரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாறி போயிட்டு அதை எதுவும் அனுபவிச்சிடணும்டியே. டக்குன்னு கிறிஸ்மஸ் வந்தா கிருஷ்ணா மாதிரி இன்னும் போயிட்டு அங்கங்க கேட்பீங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நோம்பு கஞ்சி பாத்தல பாத்திரத்த. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். என்ன இதுவே எனக்கு பத்தாதிரி. ஒரு ஊர் சாப்பிடுற அளவுக்கு பாத்திரத்தை போறேன். பாயா அன்னைக்கு சொன்னாரு, என்னப்பா இவ்வளோண்டு கொண்டு வர, கொஞ்சம் பெருசா வரக்கூடாதுப்பான்னு கேக்குறாரு. பண்ணிருப்பாரு உன்னைய, ஏன் போய் இவ்வளவு பெருசு எடுத்துட்டு வர அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு எல்லாம் மனசு வந்து நல்ல மனசு, அள்ளி அள்ளி ஊத்துவாங்க. என்னடா இது? என்னது? அரைச்சி இறக்கி குடிக்கல. ஏய் கம்முறி, அப்படிதான் இருக்கணும். பாய்ங்க எல்லாம் தான் கட்டுவாங்க. காமெடியா இருக்கடா. காமெடிலாம் கிடையாது, இது கெட்டப் இது. ஃபர்ஸ்ட் நீ இறக்கி விட. நோ நோ, நீ கம்முறி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போயிட்டு வரியா கூட. இல்ல இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு. என்ன நீ? ஐயோ இப்போ நீ இரு, நானே அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து நான் மறந்துட்டு உன்னை பார்த்த உடனே भाई भाई कैसे भाई अस्सलाम वालेकुम भाई कैसे भाई खैरियत क्या भाई घर में पूरा कैसे ही शुक्रिया भाई बहुत शुक्रिया भाई या भाई माउस की है कि हरिया माउस की डालो भाई அப்படின்னு கேட்கணும். ரொம்ப நல்லா சொல்றீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. என்னடா பண்ணிட்டு இருக்க? கம்முனு இரு, நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நீ எங்களுக்குள்ள இருக்கிற வந்து நீ வந்து இப்படிலாம் பண்ணாத சொல்ற. எனக்கும் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அந்நியம் போயிட்டு இருக்கு. அண்ணனும் ஓகே. ஆமா, நான் வந்து இஸ்லாம் வீட்டுல வளர்ந்த பையன், சும்மா என்னையெல்லாம் வந்து நீ பிரிக்க பார்க்காத. சரிடா. இது தமிழ்நாடு, இது இங்கெல்லாம் வந்து சாட்டையை காட்டின அங்க போயிட்டு டக்குன்னு பர்த ஜோலி பர்த ஜோலி மேரே யா முஹம்மது. இல்ல சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? தெரிஞ்சா தானே. லோட் கருணங்க ஜாதுங்க காலி அப்படின்னு ஒரு கதல் எடுத்து விட வேண்டிய கவாலி. என்ன சிரிக்கிற? ஐயோ, உன்னை நினைச்சாலே என்னது சொல்றதுனே தெரியல. ஐயோ, உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது எதையுமே உனக்கு. என்ன பாக்குறியா? வரேன் பாரு, எவ்வளவு பாசத்துல அவர் எனக்கு எவ்வளவு இது ஃபுல்லாவே அள்ளி தருவாரு பாத்துக்கோ. கஞ்சி அள்ளி தருவாரா? ஆமா. ஏண்டி அவர்னா அங்க என்ன சிமெண்ட் மூட்டை அடி போட்டு வச்சிருக்காரு அள்ளி தரதுக்கு? அப்ப மட்டும் என்னது இது? நோம்பு கஞ்சிடி, அது கறி கஞ்சிடி, மட்டன் கீமா போட்டு பண்ணிருக்காங்களாண்டி இன்னைக்கு. ஸ்பெஷல் கஞ்சிடி இன்னைக்கு. ஒரே சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு போற. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. நானே ஒரு லாஸ்ட் ஒரு 3 நாள் நோம்பு இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். வா வாடா, கோச்சுக்காத, வா. நீ வந்தனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், வா. வர முடியாது போடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. அப்படி ஒண்ணு நான் வந்ததான் இந்த பாரு, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளில விளையாடிக்குதுங்க பாரு. அந்த தெரு பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு கப்பு கொடுப்போம்ப்பா. நபிகள் நாயகர் செல்லுலாமா சொல்லியிருக்காரு, பக்கத்து வீட்டுக்கார பட்னியாக்கார போய் நீ சாப்பிடாதன்னு இருக்காரு. ஆமாண்டி, நீ எடுத்துட்டு போற குண்டா நான் மட்டும் சாப்பிட்றதுக்காடி இதை வாங்கிட்டு போறேன். நானு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீ சொல்றதெல்லாம் அதுவும் நோம்பு கஞ்சி குடிக்கிறது புண்ணியம்டி. எல்லாம் புண்ணியம் தானே. இல்லன்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு இந்த கெட்டப்னு தான் கேக்குறேன். இப்போ என்ன உனக்கு கெட்ட பிரச்சனை? நீயா போ, அதெல்லாம் நீ நானெல்லாம் போக முடியாது. நீயா போனா எல்லாம் பாஸ். அதெல்லாம் கிடையாது, அது எங்களுக்குள்ள ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங். அது அண்டர்ஸ்டாண்டிங்னா அப்படி தோத்து அப்பதான் அப்படி கிடையாது. பைத்தியம் ராதா. வேற எப்படி? अरे क्या है तू, बहुत बिजार करती ना, तो आती नहीं तू अब संगत है। இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. आ गया संगत आ गया। இப்போ இது வேற यहाँ போதுடா சாமி. बोले सका सुन देख, मैं जाको सुन्नत कर लूंगा बोल देला तुझे। ஏய் நானும் பேச்சு போடுடா. हाँ जरूर जाको, हाँ जाको सुन्नत कर लूंगा, मैं मुसलमान बदल जाऊंगा, मैं बोल देला। आती नहीं तो संगत வரலன்றதுக்காக இப்படி திட்டுவியா? मैं गारंटी नहीं रहे इन्हें के ஷோ இவன जाने टाइम पहुंच कहती भी एक बोल लगा आती संगत। நீ வாங்கிட்டு வா, நான் வேணா வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறேன். हजरत अब नमाज स्टार्ट हो जाएगा।
नमाज होता संग डालेंगे कंजी आ गए कहेंगे जाओ जल जल आप जा गए कहेंगे जाओ जल जल आप जा சாரி யுவரான இவன் ஒருத்தி எதுக்குமே செட் ஆக மாட்டேன் நீ வேஷம் கிடையாது இது எனக்கு அப்படிதான் தெரியுது. அவங்க மேல உள்ள பாசண்டி பாசம் இப்படி ஒண்ணும் காட்டணும்னு அவசியம் இல்ல. எப்ப ஏன் கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த, நீயாவே இருக்க மாட்டியா? நானா தாண்டி இருக்கேன். எங்க இருக்க? எப்ப பார்த்தா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. கொஞ்ச நாள் நிம்மதியா நீ கூட தான் நல்லா ட்ரெஸ் பண்ற பாரு, நல்லா இருக்க. நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கும் இப்படி ட்ரெஸ் பண்றதுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லி அவங்க இன்னொருத்தவங்களுடைய அதாவது ஏழைகள் முன்னாடி உங்களுடைய வந்து வசதியை காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. 8வது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். பிள்ளை இல்லாதவர்கள் முன்னாடி உங்களுடைய பிள்ளையை கொஞ்சாதீர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் வந்து என்னது சொல்லிதான் இருக்காரு. அதுக்கு தான் சொல்றேன், வா போய் ரம்ஜான் நம்ம கஞ்சி வாங்கி நம்ம குடிச்சா நமக்கு புத்தி வரும். ஏன் எனக்கு புத்தி இல்லையா? மாவனே உனக்கு தான் புத்தி இல்ல, போ நீ வாங்கி குடி போ. பர்த ஜோலி மேரே யா முஹம்மது வா வா நான் பாத்துக்கிறேன், வா நீ உன்னை யாரும் உன்ட்ட பேச மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன், வா நான் சமாளிச்சுக்கிறேன், வா. என்ன பண்றது? அரே என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற சொல்லு நீ அத. கூட மட்டும் வா. அட கச்சு பாதி கழட்டான். ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருக்கு. இதுல வர பாட்டு வேற, எங்க பாடி காட்டு. அந்த பாட்டு பாடுங்க, அது கவாலி, அது கவாலி, அது கவாலியா? ஆமா, என்ன கவாலி காவாலின்னு பேசிட்டு அது இருக்க? கவாலி. அது யாரடா பாத்துட்டு இருக்க? இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். இப்படியெல்லாம் பேசினா பாடினாதான் அப்படியேப்பட்ட கஞ்சி குடிச்சே அப்படி ஆகணும். பாடலடி, இது ஒரு பக்திடி. ஏன் இப்ப ஐயப்ப சாமி கோயில் போறப்ப ஐயப்ப பாட்டு பாடலையா? இப்ப கிருஷ்ணன் வர போறப்போ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், என்னாச்சு? இயேசு கேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு பாடலையா? எங்க உன்னோட வாய்ஸ் என்னாச்சு? இது என் voice. ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? பைத்தியம். அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நீ போ. பெத்தலகேம் நகரின் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. கொத்துறான்டா, அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். வா போட. உயிரை எடுத்து. வரியா இல்லையா? என்னால அங்க வர முடியாது. இந்த கெட்டப் நீ மாத்திட்டேன்னு வேணா வரப்போ. சரி வா, நான் சரி இப்ப உனக்கு நாகூர் நிஃபா சாயிசால படக்கூடாது, நார்மல் பாட்டு பாடணும், அவ்வளவுதானே? ஊரு விட்டு ஊரு வந்து ஒத்தையில மாட்டிக்கிட்ட உத்தமன பாருங்கடி. சரி நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் எப்படிடா உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அமையறாங்க? அதெல்லாம் சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி போனாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, டக்குன்னு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஏத்த மாதிரி மாறிட்டு போயிட்டு. ஆமா, கிறிஸ்துமஸ் வந்தா ஜான் பெர்னாண்டஸ். அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதரும் அப்பாவும் ஒண்ணுதானே? ஐயோ, ஆமா, ரம்ஜான் வந்துச்சுன்னா இப்ராஹிம் ராவுத்தர். அப்புறம் தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆறுமுகம். என்னமோ உனக்கு தான் இதெல்லாம் செட் ஆகுது. ஏதாச்சும் லூசு தரமா பண்ணிட்டே இரு. பா, பைத்தியம். டேய் ஏண்டி? வாங்காதடா. பள்ளிவாசல் கஞ்சி ஊத்த போறப்ப அங்க போயிட்டு குன்ற தெளிய குமரனுக்கு கொள்ளதம்மா பாட பாட முடியும்? இல்ல சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? தெரிஞ்சா தானே. இல்லங்க பழகிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம 10 நாள மனப்பாடம் பண்ணி முடிச்சா அந்த ஒப்பிக்கிற பாய். நீ ஏன் பாடுற? பாடிட்டே போறாதாண்டி. நீ ஏன் பாடுற? யார் போனாலும் கொடுப்பாங்க. இதுக்கு கொடுப்பாங்க தான், இருந்தாலும் இந்த கெட்டப்ல போனா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த கெட்டப் நல்லா இருக்கும் இல்லையா? நீ போடுற பாரு அலப்ப. ஏய், சும்மா இப்ப பாரு கெட்டப்ப பத்தியே பேசிட்டு வாய வச்சிரும் பாத்துக்க. சும்மா உனக்கு நல்லா இல்ல ரவி. ஐயோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காரு, அவரு பெண்களை வந்து கண்ணியத்துடன் வழி நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரை திட்டிட்டேன், சாரிப்பா, சரியா? டேய், பெற்றோர்களை வந்து உபசரிங்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. பாரதியாரா பாரதி ராஜாவா? ஆமா ஆமா, உன்னுடைய தாய் தந்தை தங்கைகளிடம் வந்து சண்டையிட்டு நீ வந்து இதுக்கு பள்ளிவாசல் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துருக்காரு. அதனால நான் சண்டைலாம் போட மாட்டேன் யார்ட்டையுமே, ரம்ஜான் நோன்பு முடியற வரைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் பூந்து வெளாசுறது அப்படியே கலாய்க்கிறது. இன்னொன்று பண்ண தேவையில்ல, உங்க வீட்லயே நீங்க இரு, அப்போ வாங்கிட்டு வரேன் போ, சரியா? நான் வாங்கிட்டு வரேன் போ. நான் வர வழியில குஷ்டு வந்துட மாட்டேன், உனக்கு கொண்டாந்து தரேன்டி. அவசரம் எல்லாம் சொல்லி வை. மாமா வந்து கஞ்சி அவங்க போயிருக்காரு பள்ளிவாசலுக்கு, வந்தோன்னு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்குமே, சரியா? எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க, கொடுத்து உண்ணுங்க, பகிர்ந்து உண்ணுங்க சொல்லியிருக்காரு செல்லவர்கள், ஓகேவா? என்னமோ இப்பயாச்சும் நல்ல புத்தி வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நீ வேற ஒரு நாள் இல்ல நோன்பு முடிகிற வரைக்கும் தான். அதான் சொல்றேன். ஆமா, இல்லனா இவன் ஒருத்தன் ஆளாக்கான, இல்லைன்னா உன்கிட்ட பேச்சு கொடுத்து நின்று இருக்கேன். வந்துட்டேன் வேலையை பாரு. பர்த ஜோலி மேரே யா முஹம்மது